அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ பட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யாஸ்மின் vlogs. இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் வந்து ரிமோட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 50% ஆஃபரோட எல்லாம் எசென்ஷியல் கிடைக்கும். மசாலா ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் கேர்ஸ், பேபி கேர்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெல்கம் கிட் கூட நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா ரெசிபி தான். இதுதான் வந்து புது விதமான டிஷ்ஷு குனாஃபா ரெசிபி தான். இந்த குனாஃபா ரெசிபியை வந்து சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சு பார்க்கலாங்க. வாங்க, இந்த ருமானி சேமியான்ட்டு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்து கீ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக வச்சுட்டு நான் ஒரு லேயரை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லேயரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கீ இல்லைன்னா பட்டர் தான் சேர்க்கணும். கண்டிப்பாக ஆயிலெலாம் சேர்க்கக்கூடாது, மஸ்ட்டு. இதை ஒரு லேயராக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பொடிசாக பண்ணிவிட்டு கீழே ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு டிஷ்ஷில் ஒரு பேசனில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இதில் இன்றைக்கி நான் வந்து இந்த ஓவனில் தான் ரெடி பண்ணி போகிறேன். கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜராக நம்ம வந்து பாலில் கொதிக்க வச்சுக்கலாம். பாலில் வந்து 2 ட்ராப்பு எசன்ஸை ஊட்டிட்டு எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் ஓகே தான். இன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடரும் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடரில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் பால் ஊற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை தண்ணி ஊற்றினாலுமே வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சி வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக் கன்சிஸ்டன்ஸாக நல்லா வந்து இதை மெல்ட் பண்ணிக்கலாம் பவுடரை. இந்த பவுடரை மெல்ட் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கணும்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம சேர்க்கணும். இதில் நல்லா பால் கொதித்து வந்ததுமே இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கெட்டி பதம் வராத மாதிரி நம்ம வந்து இதில் லம்ஸ் இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதில் கரைச்சி வச்சுட்டோடனே இதை வந்து நல்லா கரைஞ்சிட்டோடனே இங்கே பாருங்கள், நான் பாலில் கொஞ்சம் இதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிகிட்டே வரும்போது பால் நல்லா கொதிக்கும் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு திக்காக தான் வரும். இந்த இதிலே எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப திக்கு லேயராக கிடைச்சா தான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ கெட்டி பதம் வரணும். நீங்கள் சிம்லேயே வச்சுட்டே நீங்கள் பண்ணுங்கள். ஆன்ல கேஸை இங்கே பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கும்போது பாருங்கள் கொதிக்குதான். நல்லா வந்து பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வரணும். இதில் இந்த பேஸ்ட்டை வந்து அப்போ தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வந்து லேயர் கிடைக்கும், சீஸ் லேயர் மாதிரி கிடைக்கும். இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஸ்வீட்டுக்காக இன்னும் கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து இதையும் இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுகர் சிரப் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். சுகர் வந்து சும்மா ஒரு தண்ணியில் வந்து லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கே நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா சீஸை வந்து நல்லா ஒரு லேயராக ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீஸுக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீஸை வந்து நல்லா துருவி விட்டுக்கோங்க. துருவிட்டு ஒரு செகண்ட் லேயராக கொடுத்துருங்க. நம்ம பார்த்திங்களா, நான் வந்து ஃபுல் சீஸையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். தேர்ட் லேயராக வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த க்ரீமை எடுத்து நல்லா ஃபுல்லாக தேர்ட் லேயராக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓவனில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 190 டிகிரிக்கு. 190 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோர்த் லேயராக லாஸ்ட்டு லேயராக கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் சேமியாவில் கீ அப்ளை பண்ணிவிட்டு நான் அது ஒரு ஃபோர்த்து லேயராக நல்லா செட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை செட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து ஓவனில் வைக்க வேண்டியதான். மேலே இன்னொரு லேயராக வந்து நம்ம நட்ஸும் சீஸும் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், 4th லேயரும் நம்ம செட் பண்ணியாச்சுங்களா. 5th லேயராக தான் நான் இப்போ வந்து இது நல்லா நம்ம வந்து செட் பண்ணி விட்டால் தான் அது வந்து சீஸில் நல்லா பிடிச்சிட்டு நம்மளுக்கு கேக் கன்சிஸ்டன்சி மாதிரி கிடைக்கும். அழகாக அந்த பீஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு செட்டபிளாக இருக்கும். அங்கே இங்கே கொஞ்சம் விட்டுட போகிறீங்க, பார்த்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இங்கே பார்த்திங்களா இதெல்லாம் நகர்த்தி கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். சீஸை கொஞ்சம் நான் மேலே போட்டுக்கிறேன். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து இன்னொரு லேயரும் நான் சீஸ் கொடுத்துக்கிறேன். சும்மா லைட்டாக தான் கொடுக்குறேன் பாருங்களேன் நீங்களே. சீஸையும் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து இதை ஓவனில் வைக்க போகிறேன். ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். மேலே வந்து நட்ஸ் போட்டு நம்ம ஃபினிஷிங் கொடுத்துடலாம்.
இங்கே பாருங்க, நான் அதில் போட்டு தான் வச்சுருக்கேன். வீடியோவில் நல்லா பாருங்கள் நீங்களே. இதை பாருங்கள், நட்ஸு போட்டுட்டேன்னா பிஸ்தா, காஜு, பாதாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் சுகர் சிரப் நல்லா பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் இதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்களேன். நம்ம எனக்கு வந்து 30 to 40 மினிட்ஸ் ஆச்சு ரெடி ஆகி வரத்துக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் ரெடி பண்ணதுக்கப்புறமே சுகர் சிரப் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் மேலே. இங்கே பாருங்கள், நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வெட்டிங் போட்டு டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட் ஆகி வருது. கேக் மாதிரியே செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக வீட்டில் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வந்து பசங்க வந்து ஸ்வீட் ரெசிபி, பசங்கனாலே ஸ்வீட் ரொம்ப நிறைய சாப்பிடுவாங்க. அதுலேயும் இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்போல்லாம் வந்து முதல்ல நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்து சேமியா பால் பாயாசம், ஜவ்வரிசி பால் பாயாசம் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். சேமியாவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இப்போ எல்லோரும் சாப்பிட்றதுனால எனக்குமே ஆசையாக இருந்தது. அதனால தான் நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக நீங்களும் நம்பி ட்ரை பண்ணலாங்க. 100% ரிசல்ட் வந்து டேஸ்ட்டுக்கும் அந்த டெக்ஸ்சருக்கும் வந்து கிடச்சிது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்களா. நம்ம இப்போ பீஸ் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், எடுக்கிறதுக்குமே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். பார்த்தீங்களா, கீழே சேமியா லேயர், நடுவில் கொஞ்சம் க்ரீம் டெக்ஸ்சரு எல்லாமே கிடச்சி அவ்வளோ அழகாக எம்மியாக இருந்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டாக. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.